ஏதாவது சொன்னானா? இல்ல பாய், எதுவும் சொல்லல பாய். கேட்கிற மாதிரி கேட்டாதான் சொல்லுவான். உங்கிட்ட கடைசியா கேக்குறேன், அந்த ஏடி யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். உனக்காக இன்னொரு தடவை கேட்கிறேன், அந்த ஏடி யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். உனக்கு உங்க டிபார்ட்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளத்தை மாசம் மாசம் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுக்கிறேன். ஏண்டா, நீ அங்கேயே 24 மணி நேரமும் கிளாஸ்லயேவா இருக்க போற? அந்த டைம் போக மீதி டைம்ல ரித்திகாவை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வா. பா, நான் கிளாஸ் போற டைம்ல எப்படிப்பா ரித்திகாவை மட்டும் தனியா விட்டு போக முடியும்? அதுவும் புது இடத்துல அதெல்லாம் செட் ஆகுதுப்பா. அதை நீங்க நினைச்சே பாக்கலையா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, 1 month தானே, உன் கூட சித்தப்பாவையும் சித்தியையும் கூட்டிட்டு போயிடு. அதெல்லாம் சரி வராதுக்கா. கபிலா, ஏன் சரி வராது? நீ பாட்டுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போக போற, நாங்க 3 பேரும் ஊரை சுத்தி பார்க்க போறோம். ஏன் எங்களுக்குலாம் என்ன விவரம் தெரியாதா என்ன? மா, விளையாட்டு தரமா பேசிட்டு இருக்காதப்பா. அக்கா, ஏற்கனவே அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இந்த டைம்ல இவ அங்க வந்து ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுதுக்கா. ஏய், அதான் நான் இருக்கேன்ல கபிலா, நான் பாத்துக்க போறேன். எங்களையும் கூட்டிட்டு போ. இப்ப என்ன உங்களுக்கு? நான் ஃபாரின் போக கூடாது அவ்வளவுதானே? சரி விடுங்க, நான் ஃபாரினே போல. டேய், உன்னை யாரா இங்க ஃபாரின் போக வேண்டாம்னு சொன்னது? மத்தவங்களை கூட விடு, ஆனா ரித்திகாவுக்கு நீ பதில் சொல்லிதானே ஆகணும். சிஸ்டர், அப்ப நானு மாப்பிள்ள சார், உங்களுக்கு என்ன? கபிலன் கூட தான் நீங்க போகணுமா? நான் உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுக்கு வேணாலும் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? சரி சரி. ஆனா என் பொண்ணை நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ஓகேவா? முடியாதுல்ல? அப்ப வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. ரித்திகா, நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு போக தயங்குறேன்னு உனக்கு புரியல. அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரித்திகா. அந்த கோர்ஸை நான் முடிச்சா நம்ம சேனலுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ப்ளீஸ்டா ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்ப ஃபாரின் போறதா இருந்தாலும் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவேன். நிச்சயமா. ஏய், நீ ஏன் புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சா எப்படி ரித்திகா? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கண்டிப்பா 1 monthல வந்துருவீங்களா? ஏய், ஓ மேல ப்ராமிஸா 1 monthல திரும்பி வந்துருவேன். சரி, அப்ப போயிட்டு வாங்க. செல்லும் அக்கா, அவ்வளவுதான்க்கா. அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அக்கா. நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பி ஆகணும். ஓகே கபிலா, நீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான வேலையை பாரு. சரிக்கா. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ்மா. சித்தப்பா, சொல்லுமா. இன்னைக்கு எனக்கு ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகே. அதுக்குள்ள ஏதாவதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிம்மா. அண்ணா, அந்த லேண்ட் விஷயமா கால் பண்ணிருக்காங்கண்ணே. அது நமக்கு செட் ஆகாதுடா. அதுல நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கு. ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேங்க, வைங்க. என்ன சித்தப்பா அது? இல்லம்மா, அது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லம்மா. நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ மீட்டிங் கிளம்பு. சரி. வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. ரித்திகா, கபிலா, வாங்க. யார் வந்திருக்காங்க? ஐலி, சிவா, மா, ரித்திகா.
நீங்க எப்ப வந்தீங்க? இதோ இப்பதான் வந்து நிக்கிறோம். ஒண்ணும் இல்ல சம்மந்தி, இந்த வருஷம் ஆடி சீர் கொடுக்கவே இல்ல. அதான் என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சீர் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, ரித்திகா, நீயும் வீட்டுக்காரும் சேர்ந்து ஒண்ணா நில்லுங்க. ரித்திகா, நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆ, நல்லா நல்லா இருங்க, நல்லா நல்லா இருங்க. இருங்க. 2 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் சௌக்கியமா இருக்கணும். இந்தாங்க. பாத்து பத்ரம். பாத்து. தேங்க்யூ. இத போய் வச்சுட்டு வந்துருங்க. ரித்திகா, உங்க அம்மாவே அத்தையும் சாப்பிட கூட்டிட்டு ஆ, போங்க. நான் மாமாவை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிங்க அத்தை. வாங்க. ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ரித்திகா மட்டும்தான் உங்க பொண்ணா? ஐலி உங்க பொண்ணு இல்லையா? அது எப்படி ரித்திகாவுக்கு மட்டும் சீர் செஞ்சுட்டு ஐலிக்கு எதுவும் செய்யாம போறீங்க? அது அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு உங்களுக்கு புரியாதா? அண்ணி, ரித்திகா